Exercise 1.5 second sum. If ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find ABC, use Gaussian elimination method. ஓகேவா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை இண்டிவிஜுவலா இந்த ஒரு டேர்மாலையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிமைண்டர்ஸ் கிடைக்குதுன்னா 21, 61, 9. இப்போ அதாவது இந்த ஈக்குவேஷனை x plus 3 ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 21. அந்த x minus 5 ஆல டிவைட் பண்ணும்போது 61 ரிமைண்டர் கிடைக்குது. அது x minus 1 ஆல டிவைட் பண்ணும்போது 9ங்கிற ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவா, இப்ப இந்த மாதிரி இதை டிவைட் பண்ணும்போது இந்த ரிமைண்டர்ஸ் கிடைக்கணும்னா ஏபிசியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க கேக்குறாங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமா நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா f of x ன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப இத எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ரிமைண்டர்ஸ் அதான் என்னது இந்த ரிமைண்டர்ஸ். ஓகேவா, இப்ப எக்ஸ் பிளஸ் 3 ஆல இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாலினாமியல் ரூல்ல அந்த சொல்லியிருக்கோம் இல்லையா, பாலினாமியல் ரூல்ல நம்ம என்ன நம்பர்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ இல்ல என்ன குவாஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த குவாஷன்ட்ட ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், அதை வந்து இந்த ரிமைண்டருக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வேணும்னா நம்ம எக்ஸுக்கு என்ன செஞ்சுக்கணும், -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், -3 the whole square போது 9, 9a. இங்க -3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -3b plus c. இது இப்ப இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைச்சது 21 கிடைச்சிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, டிவைடண்ட் எடுத்துங்க x minus 5. ஓகேவா, அப்ப x minus 5னா அந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், x minus 5 equal to 0, x is equal to 5ன்னு இருக்கும். அப்ப f of 5 இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். xக்கு பதிலா 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 ஸ்கொயர்ங்கிறது 25, 25a. xங்கிறது பதிலா 5 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5b plus 5b plus c which is equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க, ரிமைண்டர் என்ன வருது 61. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, x minus 1ன்னு கொடுத்திருக்காங்க. x minus 1 equal to 0னா x is equal to என்னது 1. அப்ப xக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம், 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், 1 ஸ்கொயர்ங்கிறது 1. அப்ப a b into x, xக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம், b plus cங்கிறது அப்படியே இருக்க போகுது. இது பண்ணும்போது ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்குது. ஓகேவா, இப்ப இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இதை வச்சு என்ன செய்யணும், நம்ம மேட்ரிக்ஸ் இதுல மேட்ரிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதிட்டு அது ரோ எக்கிலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல உள்ள கோஎஃபிஷியன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள அந்த ஏபிசின்ற எலிமெண்ட்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுறோம். அது மட்டும் எழுதாம என்ன செய்ய போறோம், அந்த ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுத போறோம். கம்பைன் பண்ணி எழுதுறது தான் இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்ப 9 -3 1 இதுல உள்ள கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிங்க. 25 5 1 இதுல உள்ள கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துங்க 1 1 1. இப்ப இந்த கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ஸையும் சேர்த்து என்ன செய்யுங்க, 4th காலமா எழுதிக்க வேண்டியதுதான். இப்படி எழுதினோம்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல ஜஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், இதை ரோ எக்கிலான் ஃபார்முக்கு மாத்த போறோம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா, அந்த டயகனலுக்கு கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள 0 ஆக்க ட்ரை பண்ணணும். 0 ஆக்குனதுக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்தி இந்த அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்ததுன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஈஸியா இருக்கும். இங்க வேற எதுலயுமே இந்த காலத்துல 1 இல்ல அப்படின்னா நம்ம அதை வந்து டிவைட் பண்ணி நம்ம 1 மாத்தணும். இங்க நம்மள்ட்ட ஏற்கனவே 1 இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1ஐயும் R3ஐயும் என்ன செஞ்சுக்கிறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இடத்த மாத்தி எழுதிக்கிறேன். R1ஓட இடத்துல R3ஐயும் R3ஓட இடத்துல R1ஐயும் என்ன செஞ்சுக்கிறேன், நான் இடத்த மாத்தி எழுதிக்கிறேன். மீதி இருக்கிற இந்த நடுவுல இருக்கிற ரோல் இருக்கு இல்லையா, அதை நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, அது அப்படியே இருக்கு எனக்கு. ஓகேவா, இப்ப நான் ஈஸியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்ய போறேன், நானு இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள இந்த 2 எலிமெண்ட் தான் நம்ம முதல்ல 0 ஆக்க ட்ரை பண்ணணும். அப்ப நான் என்ன செஞ்சுக்கலாம், R2க்கு நான் என்ன செய்யலாம், இங்க 25 இருக்கு. அப்ப இதை 25ஓட மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆயிடும், எனக்கு 0ன்னு ஆயிடும். அப்ப R2 implies R2 minus 25 times R1. அதே மாதிரி பாருங்க, இங்க 9 இருக்கா, அப்ப R3 implies R3 minus இது 9ஆல மல்டிப்ளை பண்ணா என்னது 9 minus 9 0. அப்ப 9 times R1. ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் ஒரே நேரத்திலே பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க.
செகண்ட் ரோ என்ன செய்ய போறீங்க 25 minus 9 I mean 25 minus 25ங்கிறது 0 5 minus 25 இல்லட்டா நீங்க இந்த சைடுல கூட எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னது R1 இல்லையா சாரி R2 எடுத்து எழுதிருக்கோம் R2 minus 25 times R1 அப்ப இது எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க -25 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க அப்ப என்ன ஆயிடும் -25 9 into 25 5 9s are 45 balance 4 9 2s are 18 225 ஓகேவா இப்போ என்னது எல்லாமே மைனஸோட நம்ம சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனால ஜஸ்ட் அடிஷன் மட்டும் கொடுங்க அப்ப 0 ன்னு ஆயிடும் இது -20 ன்னு ஆயிடும் இங்க -24 ன்னு இருக்கும் இது ரெண்டுமே என்னது இதே மைனஸ் டைம்ஸ்ல இருக்கு ஓகேவா அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கணும் மைனஸ் பண்ணிக்கிறோம் 4 இங்க -164 ஓகேவா இப்ப இதை எடுத்து கொண்டு போய் எங்க எழுத போறோம் என்னோட செகண்ட் ரோல எழுதிக்க போறோம் -20 0 -20 -24 -164 அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் இந்த கடைசி டேர்ம் இருக்கு இல்லையா R3 -9R1 இருக்கு இல்லையா அதையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் இதே மாதிரி போட்டு பார்த்து போட்டுக்கலாம் ஓகேவா என்ன நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சைட்ல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த ரோ எடுத்து எழுதிக்கணும் R3ங்கிற ரோ எடுத்து எழுதிக்க வேண்டியதான் 9 -3 121 அதுக்கடுத்து என்ன செய்யறேன் R1 -9 ஆல நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா -9 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப ஆயிடும் -9 -9 இங்க 9 இருக்கு ஏற்கனவே -9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -81 ஓகேவா இது ரெண்டு 0 ஆயிடும் இது மொத்தம் என்ன ஆயிடும் -12 இது -8 இது -16 ஆயிடும் இப்போ R3 ஓட ஆன்சர் எனக்கு கிடைச்சிட்டு அதை கொண்டு போய் என்ன செய்யணும் R3 ஓட இடத்துல எழுதிக்க வேண்டியதான் -12 -8 -16 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸ் 0 ஆக்கியாச்சு அடுத்தது என்ன செய்யணும் இந்த ட்ரையாங்கிள் இந்த ஒரு எலிமெண்ட் தான் 0 ஆகாம இருக்கு அப்ப அதை நம்ம 0 ஆக்க ட்ரை பண்ணணும் அப்ப நம்ம இதை எதோட ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த ரோ 2 ஓட ஆப்ரேட் பண்ணுவோம் இல்லையா அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது இதுவும் ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்கு அப்ப இந்த ஹோல் லைனே இந்த ரோவே வந்து ஏதாவது காமன் டேர்ம்ஸால நம்ம டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் டிவிஷன் கொடுத்துக்கலாம் ஓகேவா அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இது எல்லாமே வந்து 4 டேபிளால டிவைட் ஆகுறது ஓகேவா அப்ப எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் இந்த R2ங்கிறதையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் 4 to மைனஸ் டைம்ஸ் 4 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் மைனஸும் இருக்கு ஈஸியா இருக்கும் அதனால R3 என்ன செஞ்சுக்கிறேன் 4 ஆல -4 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது அதை அப்படியே எழுதிக்கிறேன் செகண்ட் ரோல மட்டும் -4 ஆல டிவைட் பண்றேன் எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸா மாறிடும் வெறும் நம்பரால டிவைட் பண்ணி சொல்லலாம் ஓகே 20 4 ஆல டிவைட் பண்ணா 5 இதை 4 ஆல டிவைட் பண்ணா 6 இதை 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் சாரி 4 4s are 16 1 4s are 4 அடுத்தது இந்த லாஸ்ட் ரோ R3 இருக்கு இல்லையா அதையும் என்ன செஞ்சுக்க போறேன் 4 ஆல டிவைட் பண்ண போறேன் -4ங்கும் போது இங்க எல்லாமே மைனஸ்ல இருக்கு அப்ப டிவைட் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் ஆயிடும் அப்ப இதை 4 ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் இது 3 இது 2 4s are 8 இது 1 4s are 4 5 4s are 20 ஓகேவா இப்போ நம்மளுக்கு இப்ப ஈஸியா ஆயிடுச்சு கொஞ்சம் சிம்பிளிஃபைடு நம்பர்ஸா கிடைச்சிச்சு இப்ப நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து 0 ஆக்கலாம் ஈஸியா இந்த R2ஓட ஆப்ரேட் பண்ணி என்ன செஞ்சா நம்மளுக்கு அது 0 ஆகும் அப்படின்னா ஒண்ணு இந்த ஈக்குவேஷனையும் 5 ஆல ஃபுல்லா டிவைட் பண்ணிட்டு இந்த இந்த ஈக்குவேஷனை 5 ஆல மல்டிப்ளை பண்ணிடணும் செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்ப ரெண்டு இது நம்மளுக்கு செய்யறோம் இல்லையா அதுக்கு பதிலா என்ன கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த R2-வை 3/5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப அது என்ன ஆயிடும் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம் 0 ஆயிடும் ஓகேவா R1 R2ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது R3 implies R3 minus என்ன செஞ்சுக்க போறேன் 3/5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம் R2 3/5 டைம்ஸ் ஆஃப் R2 ஓகேவா இப்ப R3 மைனஸ் தானே இருக்கப்ப R3 முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் என்ன ஆயிடும் 0 3 2 15 இருக்கு இந்த நம்பர் 0-வை 3/5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் டேர்ம் இருக்கு பாருங்க 5 இந்த 5-வை வந்து -3/5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்குது -3 கிடைக்கும் அடுத்தது 6 எடுத்துங்க அந்த 6-ஐ வந்து -3/5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்ப என்ன கிடைக்கும் எதுவுமே கேன்சல் ஆகாததுனால -18/5 கிடைக்கும் நெக்ஸ்ட் பாருங்க
41 இருக்கு. 41 என்ன செய்ய போறேன் நானு -3/5 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். இதுவும் கேன்சல் ஆகாததுனால ஜஸ்ட் நியூமரேட்டர்ஸா மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்ப என்ன ஆயிடும் -123/5 ஆயிடும். ஓகேவா? இப்ப இது என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம மைனஸ் ஆலேயே மல்டிப்ளை பண்ணதுனால ஜஸ்ட் ஒரு அடிஷன் மட்டும் கொடுத்தா போதும். 0 இது ரெண்டும் பண்ணும்போது 0 ஆயிடும். இது ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா ஆயிடும் 18/5 + 2. அப்ப இது ஆயிடும் -18 + 10/5 which is equal to -8/5. ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க -123/5 + 15 இருக்கு இல்லையா? இதை எல்சிஎம் எடுத்துக்கிட்டா என்ன ஆயிடும் 123 + 5 5 25 பேலன்ஸ் 2 75/5. இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சீங்க மைனஸ் பண்ணீங்க. அப்ப என்ன ஆயிடும் 8 48/5. மைனஸ் தான் கிரேட்டர் நம்பர் சேர்ந்து இருக்கிறதுனால -48/5. ஓகேவா? இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்ப புதுசா எனக்கு கிடைச்ச R3 அந்த பொசிஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே இல்ல, செகண்ட் ரோல இங்க எந்த மாடிஃபிகேஷனும் இல்ல, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0 5 6 41. லாஸ்ட் ரோ தான் நம்ம புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 0 0 -8/5 -48/5. ஓகேவா? இப்ப நம்ம ரோ எக்கிலான் ஃபார்ம் அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஏபிசி அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எகைன் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல மாத்திக்கணும். இது மட்டும் வரைக்கும் என்னது ஒரு மேட்ரிக்ஸா நம்ம எடுத்து எப்பவுமே போடுவோம் இல்லையா, அதோட ஏபிசியை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப ஒரு டேர்மே என்ன செய்யுங்க, இந்த காலத்தை ஏபிசிங்கிற காலம் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு ரோவையும் ஏபிசியால மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆயிடும் பாருங்க, ஃபர்ஸ்ட் A plus A into 1 A, B into 1 B plus C into 1 C, which is equal to இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட்ஸ். அதனால ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் எழுதிக்க வேண்டியதுதான். அது மாதிரி செகண்ட் ரோ எடுத்துங்க, அதை ஒரு டேர்மையும் ஏபிசியால மல்டிப்ளை பண்ணீங்க. 0 into A 0, அதனால போட தேவையில்ல. பிளஸ் 5 into B 5B plus 6 into C 6C, which is equal to இங்க என்ன கான்ஸ்டன்ட்டோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க தேர்ட் ரோ இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ரோல A into 0 0, B into 0 0, இந்த கடைசி டேர்ம் மட்டும்தான் இருக்கு. ஸோ -8/5 into C ஆல மல்டிப்ளை பண்ண ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல மட்டும்தான் ஒரு அன்னோன் இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 5 5 கேன்சல் ஆயிடும், மைனஸ் கேன்சல் ஆயிடும். C is equal to 48/8. 6 8s are 48. கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா 6 times. அப்ப C is equal to 6. இப்ப C ங்கிறது 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து கொண்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? யூஸ் C in 2. செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், 5B plus 6 into C க்கு பதிலா 6, which is equal to 41. 5B plus 36 is equal to 41. 6 6 36. So 5B is equal to இந்த 36 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆயிடும், பேலன்ஸ் 5 கிடைக்கும். அப்ப B is equal to 5/5. இந்த 5 டினாமினேட்டர் போயிட்டீங்கன்னா 1. அப்ப B யோட வேல்யூ என்னது 1. இப்ப C தெரியும், B தெரியும், A வந்து என்னது இதுல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? Substituting B and C in first equation. அப்ப என்ன ஆயிடும், A plus Bங்கிறதுக்கு பதிலா 1, Cங்கிறதுக்கு பதிலா 6, which is equal to 9. A plus 7 is equal to 9, implies A is equal to 9 minus 7ங்கும் போது 2. அப்ப A is equal to 2. ஓகேவா? அப்ப ABC values தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 values நம்ம கண்டுபிடிச்சாச்சு.